இதெல்லாம் முறையில்லை. ஏன்னா மலர்ந்த பிறகு நம்ம பறித்து வைக்கிறதெல்லாம் முறையில்லை. அது மலர்வதற்கு முன்னதாகவே, மலர்கின்ற நேரத்திற்கு முன்னதாகவே அது போதாக இருக்கின்ற பொழுதே பறித்து பெருமாளுடைய திருமேனியில வைத்த பிறகு அது மலரும், அது பூக்கணும். அந்த கருத்து சொல்றாரு. இதெல்லாம் போற போக்குல நாம பிரிக்கின்ற நுட்பம் இது. போதார் பணி முடியும் எல்லா பொருள் முடிவே. எதை எதையெல்லாம் மேலே 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 மேலேன்னு சொல்லிட்டு இருக்கோம், எல்லாவற்றுக்கும் மேல நம்முடைய திருமொழி இருக்குதுங்கிற. அது எவ்வளவுலாம் சொல்ல முடியாது நம்மால். இதையும் நம்முடைய சொற்களால் சொல்ல முடியாது. இதுதான் பெருமானுடைய பேர் உரு. அவர் திருவடி எங்க இருக்குது? 7 உலகத்துக்கும் கீழே இருக்குது. அவனுடைய திருமுடி எங்க இருக்குது? எல்லா உலகத்துக்கும் மேல. இது எப்படி சார் பார்க்க முடியும்? இதெல்லாம் பெரியவர்கள் உள்ளுக்குள்ளாக அனுபவிக்கிறார்கள், அதை சொல்லுகிறார்கள், நம்ம ஏற்றுக்கிறோம். அப்புறம் சொல்ல பேதை ஒருபால். இவ்வளவு பெரிய உடம்பு வச்சுட்டு இருக்கிறான்னு, அந்த உடம்புல இடப்பகுதி யாரு? இறைவிதான். சரி, இறைவி இருக்கிறாள, அவன் ஒருத்தனா? இல்லைங்க. யாரு? திருமேனி ஒன்று அல்லன். இறைவியை ஒரு பாகமாக உடைய பெருமானுக்கான பெண்ணொரு பாகனாக, உமையொரு பாகனாக இருக்கிறானே, அப்பொழுது அவன் ஒருவன். ஆனால் நமக்காக 5 ஆற்றுவதற்காக வெளியில திருமேனி எடுத்து வருகிறானே, அந்த திருமேனிக்கு கணக்கு எவ்வளவு சார்? சொல்ல முடியாது. என்ன சொல்றாரு? திருமேனி ஒன்று அல்லன். எவ்வளவு சொல்ல முடியாதுங்க. இத்தகைய பெருமானை உணர்ந்த நம்முடைய பெரியோர்கள் வேத முதல் விண்ணோரும் மண்ணும் துதித்தாலும், வேதம் முதல் விண்ணோர்ங்கிற. ஏன்னா வேதம்னு ஒண்ணு இல்லைன்னா மக்களுக்கும் சரி தேவர்களுக்கும் சரி இறைவனை பற்றி ஒன்றும் தெரியாது. வேதம் தான் அந்த கருத்தை எடுத்து சொல்லுகிறது. பெருமான் இத்தகையவன், அவனை அடைவதற்காகவே இந்த பிறவி, எனவே இந்த உலகத்தில் அத்தகைய ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும் என்ற கருத்தை எல்லாம் வேதம் சொல்லுகிறது. அதுதான் நம்முடைய வேதம் என்பது அறவேதம், பொருள் வேதம், இன்ப வேதம், வீட்டு வேதம் என்பதை மறந்துடக்கூடாது. எனவே அந்த வேதம் தான் எப்படி வாழ வேண்டும் என்று சொல்லுகிறது. அந்த கருத்தை முதற்கொண்டு தேவர்களும் மண்ணுலகத்தில் உள்ளார்களும் துதிக்கிறார்கள். எத்தனையோ பெரியவனும் கடவுள் இல்லைங்களாம், கடவுள் அயோக்கியங்கிறான். அவன் ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்கான், அவனால போய் ஒன்றும் பண்ண முடியாது. அவனே ஒரு பிறவியில அடியாராக மாறிடும். அதை பற்றி நமக்கு கவலை வேண்டாம். ஆனால் துதிக்கின்றவர்கள் எத்தனை பேர் அப்படின்னு ஒரு கேள்வி வருது இல்லை? அதுக்கு பதில் சொல்கிறார். ஓத உலவா ஒரு தோழம் தொண்டர் உலங்கிறார். அவனுடைய தொண்டர்கள் எத்தனை பேர் சார் அப்படின்னா, அதை ஓத உலவாங்கிற சொல்லி எல்லாம் மாளாதுங்கிற. சொல்லி மாளாது சார், சொல்லுங்க சார் அப்படின்னா ஒரு தோழம்ங்கிற. தோழம்னா என்ன சார்? இப்ப ஆங்கிலம் சொல்லணும்னா மில்லியன், ட்ரில்லியன், பில்லியன் சொல்றான். இது எல்லாவற்றுக்கும் மேல உள்ள இது. இந்த தோழம் என்ற சொல்லுக்கு நீங்க எண்ணிக்கை வரையறையே சொல்ல முடியாது. வரையறையற்ற ஒரு எண்ணிக்கைக்கு தோழம்னு பேர். அவ்வளவு தொண்டர்கள் இருக்கிறார். எங்க சார் பார்த்தா தெரியலையே? நம்ம கண்ணுக்கு தெரிய மாட்டாங்க. நம்ம கண்ணுக்கு இன்னும் அவ்வளவு பவர் வரல, அதனால நமக்கு தெரியாது. ஆனா மாணிக்கவாசகர் சொல்லுகிறார். எனவே தொண்டர்களுடன் என்று இந்த தோழிகள் நீராடி முடித்த பின்னால பெருமானை போற்றி துதிக்கிறார். இந்த பாட்டுல ஒரு பகுதி. இன்னொரு பகுதி தான் முக்கியமான பகுதி. அந்த நேரத்துல இவர்கள் குளிப்பதற்கு முன்னதாகவே குளித்துவிட்டு தங்களை தயார் செய்து கொண்டு கோயிலுக்கு செல்லுகிறார்கள். ஒரு கூட்டமாக செல்லுகிறார்கள். அந்த கூட்டம் என்ன கூட்டங்கிறத இங்க அருமையாக சொல்லுகிறார். அந்த கூட்டத்துக்கு பெயர் என்ன பேரு? பிணா பிள்ளைகள் அப்படின்னு பேர். பிணா பிள்ளைகள். அங்கு தமிழ் படிக்காதனால இதுக்கெல்லாம் அர்த்தமே தெரியாது. தொல்காப்பியம் ஒரு இலக்கண நூல் இருக்குது. அந்த நூல் சொல்லுகிறது பிணவும் பெண்டும் ஒன்றுங்கிறது. பிணவு என்றால் பெண்ணுன்னு அர்த்தம். இப்ப பிணா பிள்ளை அப்படின்னா யாருக்கு இந்த சொல்லி பயன்படுத்துகிறார் அப்படின்னா, நம்ம கல்வெட்டு வரலாற்று செய்தியில பார்த்தீங்கன்னா கோயில் பெண்டிர் என்று பெயர். கோயில் பெண்டிர். இப்போ ஒரு முக்கியமான கருத்துக்கு வரும். 9வது பாட்டில் தான் சொன்னோம், பெண்ணாக பிறந்த ஒரு உயிர் இந்த உலகத்தில் ஒரு நல்ல வாழ்க்கையை வாழணும்னா நல்ல சிவனடியான அப்படி பெற்றாச்சுன்னா பிரச்சனையே கிடையாது. அப்படி பெற்றாச்சுன்னா உலக வாழ்க்கை நன்றாக இருக்கும், வாழ்க்கையினுடைய நிறைவாக திருவடியை அடைந்துவிடும். அப்படி ஒரு கருத்துல 9வது பாட்டு இருக்கிறது. இப்ப என்ன முக்கியமான கருத்துன்னா, உயிர் எதற்காக பிறக்கிறது? ஆணாவோ பெண்ணாவோ எதற்கு பிறக்கிறது? எதுக்கு பிறகுது? ஜாலின்னு